இன்றைக்கி உங்களுக்கு பிதிர் தோஷத்தில் செகண்ட் ஆஃப் கிளாஸ் எடுக்க போகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்த உடனே அவங்கள என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் நல்லா பார்ப்பாங்க. அவங்களுடைய முடியாத காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதியோர் இல்லத்துலேயோ அநாத ஆசிரமத்திலேயோ சேர்த்துருவாங்க. எங்களால் கவனிக்க முடியலை அப்படின்னு. அப்படி செய்யும்போது அந்த பெற்றோர்கள் ஏங்குவாங்க. ஐயோ, நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், அதுகளோட கொஞ்சம் விளையாடணும். ஏன்னா வயசாயிருச்சு அப்படிங்கும்போது அவங்களும் குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த ஏக்கத்திலேயே இறந்து போகும்போது அதுவும் புதிர் தோஷமாக மாறும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, சொத்தை அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாராக்காவது ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லை சமமாக கூட எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் வலிமை உள்ளவங்க அந்த சொத்தை அபகரிச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த சொத்தை அபகரிச்சுக்கிடும்போது அந்த வலிமை இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க குலதெய்வத்திட்ட முறையிடுவாங்க. நீ பாரு, அவங்கள நீயே கேட்டுக்கோ அப்படின்னு. அதுவும் பிதிர்தோஷமாக மாறும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, பெண் சாபம்னு சொல்லுவோம். பிதிர் தோஷத்தில் பெண் சாபம் எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. நம்ம பாட்டனோ பூட்டியோ இல்லை நம்ம அம்மாவோடைய அம்மா அப்பாவையோ அவங்களோ ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க. நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஏன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாங்க, பழகிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிடாமையோ இல்லை ஜாதி பிரச்சனை, நகை பிரச்சனை எதுவோ நின்று போயிருக்கும். அப்படி நின்று போயிருக்கும்போது அந்த பெண்ணை அவங்க கல்யாணம் முடியாமல் கைவிட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணு சூசைட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா திருமணமே பண்ணாமல் போயிடும். அந்த சாபமும் நமக்கு பிதிர் சாபமாக மாறும். பிதிர் சாபங்கிறது நம்ம செய்கிறது மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, இப்படி 7 தலைமுறைக்கும் உள்ள தோஷங்கள் வரும். நான் சம்மந்தப்படவே இல்லையே, எனக்கு எதுக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் சம்மந்தப்படலைனாலும் சம்மந்தப்பட்டவங்க அவங்க யாருக்காக அந்த சம்பாத்தியம்லாம் சேர்த்து வைக்காங்க? உங்களுக்கு அவங்க தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வைக்கிறது யாருக்கு? உங்கள் குழந்தைங்களுக்கு. அப்போ அப்படி வர்றது தான் உங்களுக்கு பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்கிறது. சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, தான் பிள்ளைகளை நம்பாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், நம்ம பிள்ளை ஊதாரியாக இருக்குது, இல்லை வெகுளியாக இருக்குது, இந்த சொத்தை காப்பாற்றுற திறமை அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரன் பேத்திகளுக்கு எழுதி வச்சுருவாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, என்னையை பெற்றெடுத்து எனக்கு நீ சொத்து சம்பாத்தியம் கொடுக்கல, நீ உன் பேரன் பேத்திக்கு கொடுக்கியா? நான் முக்கியம் இல்லையா? நான் பெற்ற பிள்ளைங்க தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை திட்டுவாங்க, திமிருவாங்க, பலவாறு தூற்றுவாங்க. ஆனாலும் அந்த தாத்தா பாட்டி அல்லது பாட்டன் போட்டேன் தான் பேர பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக கொடுத்துருந்தாலும் அந்த சொத்து விருத்தி ஆகாது. ஏன்னா அந்த குழந்தைய பெற்றவங்களே அவங்களுக்கு சாபம் மாதிரி அந்த மாதிரி பேசி இருக்கிறதுனால அந்த சொத்து விருத்தி ஆகாது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்களை கழிக்கிறதுக்கு முன்னோர்களே நம்மளுக்கு குழந்தையா பிறப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்கள் இல்லைன்னு இல்லை, ஆனால் அது கொஞ்சம் காலகட்டங்கள், நிறைய காலகட்டங்கள் ஆகும். பசிச்சவன் தான் சாப்பிடணும், அது மாதிரி அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்பாங்க. ஆனால் இது ஒன்று மட்டும் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தாலும் நம்ம தான் அதுக்கு விடை தேடி திரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்கள் பெற்ற பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக வம்சம் தலைக்கணும், குடும்ப விருத்தியாகணும், சொத்து விருத்தியாகணும், சம்பாத்தியம் விருத்தியாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்க. நன்றி.